நீர் ஒருவர்தான் எங்களுடைய சகாயம் என்று, நீர் ஒருவர்தான் எங்களை போஷிக்கிறவர், நீர் எங்கள்தான் ஒருவர்தான் எங்களை உயிரோடு காக்கிறவர், நீர் ஒருவர்தான் எங்களை வழிநடத்துகிறவர், எல்லாவற்றுக்கும் போதுமானவர் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். இந்த காலையில் பிரசனங்களை பார்த்து இருக்கின்றையா, எங்களோடு பேசும் வார்த்தைகளோடு ஆதீனத்திலிருந்து கடந்து வரட்டப்பா. விசேஷமா இந்த காலங்களில் வரலே வந்திருக்கிற ஒவ்வொரு கத்துடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் கடந்து போவது வீசுகிறார். கிருபைகளை சூழ்ந்து மறைந்து கொள்ளும், அடியை மறைந்து கொள்ளும், வார்த்தைகள் வெளிப்படுத்தினார். நாமத்தில் நல்ல பிதாவே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலையோட தெய்வ சமூகத்தில் கூடி வர கர்த்தர் நமக்கு பாராட்டின திருவிழை நினைத்ததுமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்காக கர்த்தர் மீது வைத்த ஒரு வேத பகுதியை நாம் வாசித்து கேட்போம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்தமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கடைசி பகுதியை மட்டும் நான் வாசிப்போம். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். கர்த்தருடைய கரத்தினாலே சகலமும் ஆகும் என்று இந்த காலைகளிலே உங்களோடு சொல்ல முடியாத கர்த்தருடைய ஆவியானவர் இருதயத்தின் ஆழத்தில் ஒரு வார்த்தை வைத்திருக்கிறார். சுருக்கமாய் உங்களோடு கூட சொற்ப நேரம் மாத்திரம் தேவனுடைய கரத்தினாலே நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் இன்னதென்று ஒரு 5 ஆசீர்வாதங்களை முன்பாக நான் வைக்க முடியாய் விரும்புகிறேன். கர்த்தருடைய கரத்தினால்தான் எல்லாம் ஆகும். கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்டது? அது வல்லமை உள்ளது, அது பராக்கிரமம் செய்யும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதில் அப்படிப்பட்ட கரத்தினாலே நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? முதல் காரியம் பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் வாசகம். இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. என் உள்ளங்கையிலே உன்னை என்ன செய்திருக்கிறேன்? வரைந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தருடைய கரத்திலே நாம் வரையப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். ஆங்கிலத்தில் செதுக்கப்பட்டிருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கரத்திலே நாம் எப்படி என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? செதுக்கப்பட்டவர்களாய், பொறிக்கப்பட்டவர்களாய் நாம் காணப்படுகிறோம். செதுக்கப்பட்ட எந்த ஒரு பொருளும் அழிந்து போகவே போகாது. இந்த நாட்டிலே தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் எத்தனையோ பொருட்களை பூமிக்கடியிலே இத்தனை வருஷம் கிடந்தது, இது இன்னொரு காலத்தில் சேர்ந்தது என்று சொல்லி எடுக்கிறார். அவர்கள் அழிந்து போவதில்லை என்றால் செதுக்கப்பட்ட காரியம். கர்த்தருடைய கரத்தில் நாமும் இப்படிப்பட்டுள்ளாய் இருக்கிற நம்முடைய உருவத்தை அவர் செதுக்கி வைத்திருக்கிறார். நம்முடைய சாயல் அவருடைய கையிலே செதுக்கப்பட்டதாய் காணப்படுகிறது. நம்முடைய காரியம் என்ன? கர்த்தர் எப்போது நம்மை என்ன செய்கிறார்? காண்கிறார். காண்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதுதான் அர்த்தமாய் காணப்படுகிறது. நம்முடைய பார்வையிலே காணப்படுவது. யாரும் புறத்தையே பார்ப்பதில்லை. எப்போதுமே தன்னுடைய உள்ளங்கையை தான் பார்ப்பார் மனுஷன் பொதுவாக. அப்படியான கர்த்தர் தன்னுடைய கரத்தை பார்க்கும் போதெல்லாம் நம்மை அவர் என்ன செய்கிறார்? காண்கிறார். அவருடைய பார்வைக்கு மறைவாய் நாம் இல்லை, அவருடைய பார்வையிலே நாம் காணப்படுகிறோம் என்பதுதான் முதல் முக்கியமான ஒரு காரியம். வேதத்திலே ஆண்டவருடைய கண்கள் யாரெல்லாம் இருந்தது வேதத்தில் நிறைய சொல்லப்படுகிறது. நான் சுருக்கமாய் ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 34 வாசிக்கும் போது, நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிருக்கும். நீதிமான்கள் மேல், கர்த்தருடைய ஜனத்தின் மேல், அவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் எப்படி இருக்கிறது? நோக்கமாயிருக்கும். ஆகா, தன்னை காண்கிற தூதனை பார்த்தவள் விதமாய் சொன்னார், நீர் என்னை காண்கிற. நம்ம எங்கே இருந்தாலும் கர்த்தர் நம்மை காண்கிறவர். வசனத்தில் நான் வாசிக்கும் போது
அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனம் இப்படியா இருக்கிறது. தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரர் என்ன செய்கிறாராம்? கண்ணோக்கி பார்க்கிறார் எழுதப்பட்டது. மற்றொரு வசனத்தில் வாசிக்கும் போது தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தமது வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் என்ன செய்கிறது? உலாவிக் கொண்டே இருக்கிறது. எதற்கு? தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு என்னத்தை விளங்கப்படும்படி? வல்லமையை விளங்கப்படும்படி, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய செயலை விளங்கப்படும்படி, நம்முடைய கிரியைகளை விளங்கப்படும்படி, நம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும்படிக்கு அவருடைய கண்கள் பூமி எங்கும் என்ன செய்கிறது? உலாவிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆகினால் இந்த காலையில் நான் சுருக்கமாய் சொல்றேன். முதல் காரியம், நீங்களும் நான் கர்த்தருடைய உள்ளங்கையிலே காணப்படுகிறோம். அவருடைய பார்வைக்கு நாம் மறைவானவர் அல்ல, கர்த்தர் நம்மை காணாதவர் போல அல்ல, எப்போது நம்மை பார்க்கிறவராகவே காணப்படுகிறார். அவருடைய பார்வையிலே நாம் காணப்படுகிறோம் என்பதுதான் முதல் காரியமாய் காணப்படுகிறது. இரண்டாவது காரியத்தை நான் வசனத்தை சொல்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களை வாசிக்கிறோம். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன். அவைகள் ஒரு காலம் கெட்டுப் போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் எப்படி இருக்கிறோம்? ஒன்றாயிருக்கிறோம். கர்த்தருடைய வசனத்தை நன்றாய் கவனியுங்கள். வசனம் என்ன சொல்கிறது? ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து செய்வதில்லை, பறித்துக் கொள்வது இல்லை. யாரை? என் கையில் இருக்கிற என்னுடைய ஆடுகளை ஒருவனும் என்ன செய்ய முடியாது, பறித்துக் கொள்ள முடியாது. நாம் தான் ஆடுகளாய் காணப்படுவோம். கர்த்தருடைய வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லும் போது அவன் விதமாய் சொல்ற, நம்முடைய கைக்குள்ளான ஆடுகளுமாமே, மேய்ச்சலின் ஜனங்களும் அவருடைய கைக்குள்ளான ஆடுகள். 100ஆம் சங்கீத வாசிங்களே, சங்கீதம் 100 எடுத்துக்கோமா. 100ஆம் சங்கீதம் 3வது வசனம். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல. அவரே நம்மை என்ன செய்தவர்? உண்டாக்கினவர். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். நாம் யார்? அவர் ஜனம், அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள். மற்ற இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய கைக்குள்ளான ஆடுகளுமாமே. அப்ப ஆடுகள் யாருடைய கையில் இருக்கிறது? மெய்ப்பனுடைய கையிலே காணப்படுகிறது. மெய்ப்பனுடைய கையிலே காணப்படுகிற ஆடுகளை ஒருவனும் என்ன செய்ய மாட்டான், பறித்துக் கொள்ள முடியாது. ஏனென்றால் அடுத்து 29ஆம் வசனம் விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடவே கூடாது. நாம் கர்த்தருடைய கையிலே காணப்படுகிறோம். அர்த்தம் என்ன? பாதுகாப்பாய் காணப்படுகிறோம் என்பதுதான் காரணம். அவருடைய சேஃப்டி, அவருடைய பாதுகாப்பு நமக்கு எப்போதும் உண்டாயிருக்கு. அவர் நம்மை பத்திரமாய் பாதுகாக்கிறவர். அவருடைய கைக்குள்ளே நம்மை வைத்திருக்கிறார். அவருடைய கையிலிருந்து எந்த சத்துருவும் நம்ம என்ன செய்ய முடியாது, பறித்துக் கொள்ள முடியாது. தாவீதை பார்க்கிறோம், அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்துல விட்டு வந்தா என்று சொல்லி அவருடைய சகோதரனை பார்த்து கேட்டார். ஆனால் தாவீதுக்கு தெரியும், நான் சரியாய் உத்தரவாதம் மனுஷன் கையில் என்ன செய்து வைத்திருக்கிறேன், ஒப்புவித்து வைத்திருக்கிறேன். மாத்திரமல்ல, தான் ஆடுகளை வைக்கும் போது கரடியும் சிங்கமும் வந்தது, அவைகளை பட்சித்தது. ஆனால் அவன் துரத்தி கொண்டு போய் அவைகளை அவன் வாய்க்கிட செய்தான், தப்புவித்தார் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுது. மேய்ப்பன் எப்படிப்பட்ட மேய்ப்பனாய் காணப்படுகிறார்? ஒரு காலம் அவன் கையிலிருந்து என்ன செய்ய முடியாது, பறித்துக் கொள்ள முடியாது. நம் மனுஷனுடைய கையில் அல்ல, மனுஷனுடைய பாதுகாப்பிலே அல்ல, தேவனுடைய பாதுகாப்பிலே காணப்படுகிறோம்.
அவர் இரவும் பகலும் நம்ம என்ன செய்கிறவர்? பாதுகாக்கிறவராய் காணப்படுகிறார். வேத வசனத்தை வாசிப்போமானால் நமக்கு நன்றாக புரிந்து கொள்ள முடியும். அவர் தமக்கு பயந்தவர்களை சூழ என்ன செய்கிறார்? பாளையம் இறங்கி அவர்களை என்ன செய்கிறவர்? காக்கிற தெய்வனாய் காணவர். பாளையம் இறங்கி, ஏதோ 1-2 பேர் அல்ல. பாளையம் என்று சொல்லும்போது நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அல்லது பாதுகாப்பு வீரர்கள் நமக்கு என்ன செய்கிறார்கள்? தூதர்கள் பாதுகாப்பாய் காணப்படுகிறார்கள். இன்னும் சொல்ல போனா நான் ஒன்று சொல்லுவேன், கர்த்தருடைய வசனத்துல அவர் நமக்கு ஒரு தூதரை எப்போதும் வழிக்கு என்ன செய்கிறார்? அனுப்புகிறவராய் காணப்படுகிறார். உன் வழிகளில் எல்லாமே காக்கும்படிக்கு உனக்காக நம்முடைய தூதர்களுக்கு என்ன செய்கிறவர்? கட்டளையிடுகிறவர் எழுதப்பட்டிருக்கு. நமக்குரிய தூதர்கள் நமக்கு கர்த்தராலே அனுப்பப்படுகிறார்கள். நல்லது. ஒரு தூதருடைய பலம் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கும் போது அவன் அசீரியருடைய சேனையை 1,85,000 பேரை ஒரே ஒரு தூதர் என்ன செய்தானா? அழித்து போட்டான் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா அநேக தூதர்கள் நமக்கு இருப்பார்கள். நம்முடைய பாதுகாப்பு எவ்வளவு பெரியது! நாம் கர்த்தருடைய கரத்திலே பாதுகாப்பாய் காணப்படுகிறோம். ஒருவனும் நமக்கு தீங்கு செய்ய முடியாது. ஒருவனும் நம்முடைய அவருடைய கையிலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது. நாம் பாதுகாப்பாய் இருக்கிறோம். ஆண்டவரே, என்னை பாதுகாக்கிறவர் என்று நாம் தைரியமாய் சொல்ல முடியும். 3வது காரியம், கர்த்தருடைய வசனத்துக்குள்ள நான் கடந்து போவோம். வசனத்தை வாசகம் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போமா? தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருப்புள்ள 20ஆம் வசனம். என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களா? நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளா? 2ஆம் அதிகாரம் முதல் வசனம். எபேசு சபையின் தூதருக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் 7 நட்சத்திரங்களை வலது கரத்திலே ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறதாவது வசனத்துல நாம் பார்க்கிற ஒரு காரியம் 16ஆவது வசனத்துல வாசித்தோம். தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை என்ன செய்து கொண்டிருந்தார்? ஏந்தி கொண்டிருந்தார். யார் இவர்? மனுஷகுமாரனாய கிறிஸ்து என்று கர்த்தருடைய வசனம் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தை பாருங்க. 13ஆவது வசனம். அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர் என்ன செய்தேன்? இயேசுவை அவன் காண்கிறார். அவர்தான் தம்முடைய கையில் இடத்தை வைத்திருக்கிறார். 7 நட்சத்திரங்களை வைத்திருக்கிறவராய் காணப்படுகிறார். இந்த 7 நட்சத்திரங்கள் யாரா? வசனம் சொல்வது 20ஆவது வசனத்துல அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களா? அப்படி வைத்துக் கொண்டுதான் அவர் சபையில என்ன செய்கிறார்? உலாவுகிறவராய் காணப்படுகிறார் என்று 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் வாசம். அப்ப கர்த்தருடைய கையிலே நட்சத்திரங்கள், கர்த்தருடைய ஊழியர்கள் அல்லது கர்த்தருக்கு சேவை செய்கிறவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவருடைய காரியம் என்ன? தேவன் தம்முடைய கரிசனையோடு அவருடைய கையிலே வைத்திருக்கிறார். நல்ல கவனிப்போம். கர்த்தருடைய கையிலே நாம் காணப்படுகிறோம். முதலாவது நான் சொன்னேன், கர்த்தருடைய கையிலே அவர் அவருடைய பார்வையிலே நாம் காணப்படுகிறோம் என்று சொன்னேன். 2வது காரியத்தை நான் சொன்னேன், அவர் நம்மை பாதுகாப்பாய் நம்முடைய கரத்துல வைத்திருக்கிறார். 3வது காரியம் நான் சொல்கிறேன், நான் கர்த்தருடைய கரத்துல கரிசனையுடையவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அவர் தம்முடைய கையிலே வைத்துக் கொண்டு என்ன செய்கிறாராம்? உலாவுகிறவராய் காணப்படுகிறார். எவ்வளவு கரிசனை! ஒரு குழந்தை, ஒரு தாய் கீழே விடாதபடிக்கு எவ்விதமாக ஏந்தி கொண்டு போவாலோ அதை போல் இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தம்முடைய கையில் என்ன செய்கிறார்? ஏந்தி கொண்டிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கரத்திலே நாம் காணப்படுகிறோம். அது அவருடைய கரிசனை. நம்முடைய சபைக்கு வேண்டிய தூதை கொடுக்கும்படிக்கு, சபைக்கு வேண்டிய செய்தியை கொடுக்கும்படிக்கு, கர்த்தருடைய ஜனங்கள் நடக்க வேண்டிய வழிகளை அவர்களுக்கு காண்பிக்கும்படிக்கு நம்முடைய கரத்துல வைத்துக் கொண்டு கரிசனையோடு அவர்களோடு இடைப்படுகிறவராய் காணப்படும்.
அருமையானவர்களே, கர்த்தருடைய கரிசனை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மேல் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? கரிசனை உடையவராய் காணப்படுகிறார். ஒரு நாளும் அவன் நம்மை கரிசனை அற்றவராக அவர் பார்ப்பதே, கரிசனையோடு கூட மிகுந்த மனதுருக்கத்தோடு கூட அவர் நம்மை பார்க்கிற தேவனாய் காணப்படுகிறார். சபை என்று சொல்லும்போது அநேக ஜனங்கள் கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவ ஜனங்கள் கூடி வருகிற இடமாய் காணப்படும். அந்த ஜனங்களை போஷிப்பதற்கு கர்த்தருடைய தூதர் மூலமாய்த்தான் தேவனுடைய வார்த்தை என்ன செய்கிறது? கடந்து வருகிறதாய் காணப்படுகிறது. அப்ப ஜனங்கள் முதலாவது கர்த்தருடைய வசனத்தினால் என்ன செய்யப்பட வேண்டும்? போஷிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய வசனத்தினாலே அவர்கள் ஆறுதல் அடைய வேண்டும். கர்த்தருடைய வசனத்தினாலே அவர்கள் பலன் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வசனத்தினாலே அவர்கள் பரிசுத்தம் அடைய வேண்டும். கர்த்தருடைய வசனத்தினாலே அவர்கள் நித்திய ஜீவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தப்பட வேண்டும் என்கிற கரிசனை அவருக்கு இருக்கிறபடியால் தான் நம்முடைய கையிலேயே நம்முடைய தூதர்களை வைத்திருக்கிறார். அவர்களை பார்த்து சொல்றார், நீ எபேசு சபையின் தூதனுக்கு சொல்ல வேண்டிய செய்தி. தூதன் அந்த செய்தியை வாங்கி கர்த்தருடைய சபைக்கு என்ன செய்கிறார்? அறிவிக்கிறவனாய் காணப்படுகிறார். சபையின் மேல் கர்த்தருடைய கரிசனை எவ்வளவா இருக்கிறது? அந்த கரிசனையோடு கூட தான் தம்முடைய தூதனை தம்முடைய கையிலே அவர் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. நாம் தேவனுடைய வார்த்தை யாருக்காயும் சொல்வர்களாய் காணப்பட்டாலும் நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு ஏற்ற வார்த்தையை கொடுத்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள அவர் விருப்பம் உள்ளவராய் கரிசனை உடையவராய் இருக்கிறார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் யாரோடு பேசினாலும் சரி, ஒருவேளை ஒரு பிரஜாதி மார்க்கத்தாரோடு கூட நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை பேசுகிறது வைத்துக் கொள்ளுங்கள். ஏற்ற சமயத்தில் ஏற்ற வார்த்தையை உங்கள் வாயிலிருந்து அவர்களுக்கு கொடுக்கும்படியாக கர்த்தர் சரியான வார்த்தைகளை உங்களுக்கு என்ன செய்கிறார்? போடுகிறவராய் இருக்கிறார். காரணம் அவருடைய கரிசனை. உங்கள் மூலமாய் அவர்கள் தேற்றப்பட வேண்டும், தைரியப்பட வேண்டும், ஒரு ஊக்குவிக்கப்பட வேண்டும், தூக்கி எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் மிகுந்த கரிசனையோடு இந்த காரியத்தை செய்கிறார் என்றால் அது மிகையாகும். 4வது காரியத்தை நாம் பார்ப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 36 ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசி. ஏசாயா 51:16. நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை என்ன செய்கிறேன்? மறைக்கிறேன். கர்த்தருடைய வசனம் சொல்கிறத நன்றாய் கவனியுங்கள். நான் என் கரத்தின் நிழலினால் உன்னை என்ன செய்கிறேன்? மறைக்கிறேன். நான் மறுபடியும் முதலிருந்து கிடச்சி இது வரைக்கும் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது உள்ளங்கையிலே வரையப்பட்டிருக்கிறோம், அது அவருடைய பார்வையில் இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறது. 2வது காரியம், நாம் கர்த்தருடைய கையிலே காணப்படுகிற ஆடுகளாக இருக்கிறோம். ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து என்ன செய்ய முடியாது? பறித்துக் கொள்ள முடியாது. அது அவருடைய பாதுகாப்பை காண்பிக்கிறது. 3வது வசனத்தை வாசித்தோம். வலது கரத்தில் 7 நட்சத்திரங்கள், அது அவருடைய கரிசனையை காட்டுகிறது. இங்கே 4வது நாம் பார்க்கிறோம். இந்த 16வது வசனத்துல என் கரத்தின் நிழலினால் உன்னை என்ன செய்கிறேன்? மறைக்கிறேன். நன்றாய் கவனிப்போம். கர்த்தருடைய கரத்தினாலே நம்ம என்ன செய்கிறவர்? மறைத்து விடுகிற தேவன். எந்த பொல்லாமான மனுஷனும் நமக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர் நம்ம என்ன செய்கிறவர்? காக்கிறவர். எரேமியா 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம்னா அங்க வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 8ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே என்ன செய்கிறேன்? இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். 20வது வசனம் 19வது வசனம். அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? வசனத்தை நன்றாய் கவனி. நமக்கு ஆபத்துகள்
பிரதிகூலங்கள் அல்லது எதிர்ப்புகள் எல்லாம் வரும்போது கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் காணப்படுகிறார். வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, என் கரத்தின் நிழலினாலே உன்னை நான் என்ன செய்கிறேன், மறைக்கிறேன். வசனத்தை நன்றாய் கவனிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 36ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம். எரேமியா 36:26. பாரூக் எனும் சம்பந்தியையும் எரேமியா தீர்க்கதரிசியையும் ராஜா அமலேக்கின் குமாரனாகிய எரேமியாவுக்கும் செராயாவுக்கும் கட்டளை கொடுத்தார். ஆனால் கர்த்தர் அவர்களை மறைத்தார். யாரை? எரேமியா தீர்க்கதரிசியையும் பாரூக் என்கிற சம்பிரதியையும் கர்த்தர் என்ன செய்தாரா? மறைக்கிறவராய் காணப்பட்டார். இது எதை காட்டுகிறது? தேவன் தம்முடைய வார்த்தையை உண்மை உள்ளவர் என்பதை காட்டுகிறது. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். 11வது வார்த்தை, அருமையான கர்த்தருடைய விசுவாசங்களே, தேவ ஜனமே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களில் உண்மை உள்ளவர். ஒரு நாளும் அதை மறந்து விடுகிறவர் அல்ல. அதை மறவாதபடிக்கு அதை நிச்சயமாய் செய்ய நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறார். பாரூக்கையும் எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தர் மறைத்தார் என்றால் அவருடைய ஆழமான காரியம் என்ன? கர்த்தருடைய வாக்குத்தத்தம், என் கரத்தின் நிழலினாலே உன்னை என்ன செய்வேன், மறைப்பேன், உன்னை காப்பேன். அவர்களுடைய விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. ரட்சிக்கும்படி, உன்னை பாதுகாக்கும்படிக்கு, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னிலே கூட என்ன செய்கிறேன், இருக்கிறேன். கர்த்தர் கரத்தினால மறைத்து கொள்கிறார். அவர் எத்தனையோ பேரை மறைத்து கொண்டார். எலியா தீர்க்கதரிசியை 3.5 ஆண்டு காலமும் ஆகாப் காணாதபடிக்கு, அவன் அதே ஊரில் குடியிருந்தும் கூட அவனை காணாதபடிக்கு கர்த்தர் எல்லாருடைய கண்களுக்கு மேலே எப்படி வைத்திருந்தார்? மறைவாய் வைக்கிறவராய் காணப்பட்டார். ஒருவனும் காண முடியவில்லை. அவனை தேடாத ராட்சியமும் தேசமும் இல்லை. ஆனாலும் ஒருவருடைய கண்களுக்கு அவர் படாதபடிக்கு கர்த்தர் மறைத்து வைக்கிறவராய் காணப்பட்டார். கர்த்தருடைய ஜனமே, உங்களையும் என்னையும் பாதுகாக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அதற்கு காரணம் என்ன? தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தில் எப்படிப்பட்டவர், உண்மை உள்ளவர் என்பதை தான் அது காட்டுகிறதாய். அவர் மிகுந்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அருமையான ஆபிரகாம் சொல்லும்போது சொல்கிறார், கர்த்தர் தாம் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், வல்லவராய் இருக்கிறார் என்ற இடத்துல சொல்கிறார். மற்ற இடத்துல அவன் சொல்லும்போது அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் நிறைவேற்றுவதை உண்மை உள்ளவராய் காணப்படுகிறது. ஒரு நாளும் அவர் நிறைவேற்றாமல் போகிறவர்களுடைய நாட்களிலே அவர் தம்முடைய வாக்குத்தத்தை நிறைவேற்றினதை நாம் காண்போம். அந்த நிச்சயம் நமக்குள்ளே இருக்கிறது என்பதுதான் ஆணித்தரமான காரணம். என்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் சத்தியம் பண்ணி இருக்கிறார். நம்மை பார்க்கிற பெரியவர் ஒருவரும் இராதபடினாலே தமது பேரில் சத்தியம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனாலே வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அதை நிறைவேற்றியே ஆவார். கடைசி ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 62ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசி. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாய் இருப்பார். 5வது காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ கர்த்தருடைய கையில் எப்படி இருக்கிறாய்? அலங்காரமான கிரீடமாய். நீ தேவனுடைய கரத்திலே ராஜ முடியுமாய் இருக்கிறார். ராஜா முடிசூட்டுவதற்கு வைக்கப்பட்டிருக்கிற கிரீடத்தை போல நாம் காணப்படுகிறோம் என்று எழுதப்படும். யாருடைய கையிலே? கர்த்தருடைய கையிலே. கர்த்தர் நம்மை அவ்வளவு விலையேற பெற்றவர்களாய் நம்மை பார்க்கிறவராய். வேதத்தில் நாம் வாசிப்போமானால் கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம், ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகம் 23வது வசனத்தை வாசிப்போமா? சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்,
சொல்கிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். செயல்தியேலின் குமாரனாகிய செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனை உன்னை அந்நாளிலே நான் சேர்த்துக் கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக என்ன செய்வேன் வைப்பேன். கர்த்தர் அங்கே செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலை கர்த்தர் எப்படி வைத்திருக்கிறாரா? முத்திரை மோதிரமாய் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் எதற்கு சொல்கிறேன்? உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். ஒரு ஊழியக்காரனாகிய செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலை கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கிரியை செய்தவனை கர்த்தர் எப்படிப்பட்டவராக வைத்திருக்கிறாரா? முத்திரை மோதிரமாய் வைத்திருக்கிறார். அதை போலதான் இந்த கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. நீ கர்த்தருடைய கையிலே எப்படி இருக்கிறாய்? அலங்காரமான கிரீடமாய் இருக்கிறார். அந்த நாட்களிலே ஏதென்ஸ் நகரில் நடக்கிற இந்த ஒலிம்பிக் பந்தயத்திற்கு அநேகர் பங்கு பெறுவார்கள். அந்த பந்தயத்தின் முடிவிலே யார் ஜெயம் பெறுகிறார்களோ அவர்களுக்கு முடிசூட்டப்படுகிற ஒரு கிரீடம் கிடைக்கும். இந்த கிரீடம் என்ன தெரியுமா? ஒலிவ இலையினாலே செய்யப்பட்ட கிரீடமாய் காணும். அதைத்தான் வெற்றி பெற்றவருடைய தலையிலே வைப்பார்கள். இந்த இலை என்ன செய்யும்? சில நாட்களுக்கு காய்ந்து ஒன்றும் இல்லாமல் பாருங்கள். ஆங்கிலத்தார் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், அழிவில்லாத கிரீடத்தை பெறுகிறவர்களாகிய நாம். அழிவுள்ள கிரீடத்தை பெறுகிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? மிகவும் போராடுகிறார்கள். ஆனால் அழிவில்லாத கிரீடத்தை பெறுகிறவர்களாகிய நாம் எவ்வளவு பயத்தோடு பக்தியோடு கூட நம்முடைய ஓட்டத்துல ஓட வேண்டியது அவசியமாயிருக்கு. இங்கே கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை அலங்காரமான கிரீடமாய் வைத்திருக்கிறேன். நீதான் என்னுடைய கையில் இருக்கிற அலங்காரமான கிரீடம். அது எதை காட்டுகிறது? கிரீடம் ஆளுமை தன்மையை காட்டுகிறது, அதிகாரத்தை காட்டுகிறது, அல்லது ஜெயத்தை வெற்றி பெற்றவர்களுக்கு சூட்டப்படுகிற ஒரு கிரீடத்திற்கு ஒப்பாய் காணப்படுகிறது. அருமையானவர்களே, நாம் தேவனுடைய கையில தோற்று போனவர்களாய் அல்ல, ஜெயம் பெற்றவர்களாய் நாம் காணப்படுகிறோம். நாம் தேவனுடைய கரத்துல அதிகாரமற்றவர்களாய் அல்ல, அதிகாரம் உடையவர்களாய் காணப்படுகிறோம். ஏன்? அவர் தம்முடைய அதிகாரத்தை நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லும்போது சீஷர்களுக்கு விதமாய் சொல்கிறார், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறேன்? அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். அவர்கள் ஒன்று உங்களை என்ன செய்ய மாட்டாது, சேதப்படுத்த மாட்டாது. அருமையானவர்களே, வானத்திலும் பூமியும் சர்வ அதிகாரம் உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவினாங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளிடம் என்ன செய்யுங்கள்? சீஷராக்குங்கள். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான அந்த வல்லமை நம்முடைய கையிலே காணப்படுகிறது. அருமையானவர்களே, நாம் வல்லமையற்றவர்கள் அல்ல, அலங்கரிக்கப்பட்ட கிரீடத்தை போல காணப்படுகிறோம். நல்ல கவனிங்க. ராணுவத்தில் காணப்படுகிற பெரிய அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பேட்டர்ன் ரவுண்ட் ரவுண்டா போட்டிருப்பாங்க, கலர் கலரா இருக்கும். சாதாரண ஒரு ராணுவ சிப்பாய்க்கு அப்படி இருக்காது. ஆனால் அநேக வருஷங்கள் யுத்தத்தில் அவன் கலந்து கொண்டு அநேக வருஷங்கள் அந்த ராணுவத்தில் பயிற்சி பல காரியங்கள் அவன் செய்தபடினாலே அவனுக்கு ஏராளமான மெடல்கள் கொடுக்கப்படுகிறது. அலங்கரிக்கப்பட்டவனாக இருக்கிறான். அதை பார்க்கும்போது நமக்கு தெரியும் எத்தனை வருஷங்கள் இந்த தேசத்துக்காக உழைத்தவன், இதற்காக பாடுபட்டவன் என்று சொல்லி. அருமையான அதே போல தேவனுடைய கையில் இருக்கிறார் கிரீடம் சாதாரண கிரீடம் அல்ல. அது எப்படிப்பட்டதாய் இருக்கிறதா? அலங்கரிக்கப்பட்டதாய் காணப்படுகிறது. அந்த அலங்காரமே நமக்கு சொல்லும் எவ்வளவு விலையேற பெற்றது என்று சொல்லி. சாதாரணமாய் ஒரு நகைக்கும் அலங்கரிக்கப்பட்ட ஒரு நகைக்கும் பார்த்தால் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது, அதோட வேல்யூ. அதை போலதான் நான் இந்த காலையில் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கர்த்தருடைய கையிலே சாதாரணமானவர்கள் அல்ல, அலங்கரிக்கப்பட்ட கிரீடங்கள். அதை வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் அதிகாரம் ஆளுமை என்பது மாத்திரமல்ல, நீங்கள் விலையேற பெற்றவர்களாய் காணப்படுகிறீர்கள். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, விலையேற பெற்ற ஜனங்களாய் காணப்படும்.
ஏன் மண்ணாயிருந்த நம்மை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? பிரித்தெடுத்த இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தமாக்கி நீதிமான்களாய் எவ்விதமாய் ஒரு பொன் பிரிக்கப்பட்டு அது பசு பொன்னாய் மாற்றப்படுகிறதோ அதை போல நம்மை மாற்றுகிறவராய் காணப்படுகிறது. விலையேற பெற்றவர்களாய் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். ஆசரிப்பு கூடாத மகா பரிசுத்த ஸ்தலத்திலே காணப்படுகிற எந்த ஒரு பொருளும் பசும்பொன்னினாலே தான் செய்யப்படுகிறது. அது அடித்த தகட்டினாலே பசும்பொன்னினாலே செய்யப்பட்ட எந்த ஒரு காரியமாய்த்தான் அது மகா பரிசுத்த ஸ்தலத்திலே காணப்படும். அதற்கொப்பாய் தேவன் நம்மை தம்முடைய ராஜ்யத்திலே கொண்டு போய் நிறுத்துவதற்கு மகா பரிசுத்தம் உள்ளவர்களாக மாற்றுகிறவராக இருக்கிறார். அந்த அலங்காரம் நமக்குள்ளே காணப்படுகிறது. அதனால வசனத்தில் சொல்றான், கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமாய் காணப்படுகிறார். இந்த காலையில நான் மறுபடியுமாய் கர்த்தருடைய வசனத்தில் சொல்லுகிறேன். கர்த்தர் நம்முடைய கரத்தின் நிழலால் மறைக்கிறவர் மாத்திரமல்ல, கர்த்தருடைய கரத்திலே நாம் காணப்படுகிற விதமாய் அலங்காரமான கிரீடமாய் ராஜமுடியாய் நாம் காணப்படுகிறோம். மீண்டுமாய் நான் மறுபடியும் கர்த்தருடைய வசனத்தை சொல்ல ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரில் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும். உம்முடைய கரத்தினாலே, கர்த்தருடைய கரத்தினாலே தான் எல்லாம். இந்த மாதம், இந்த 11வது மாதம் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் அதிகாரப்படுத்தவும் பாதுகாக்கவும் போதுமானதாக அவருடைய கரத்தினாலே எல்லாமா. கர்த்தர் நம்முடைய கரத்தை கொண்டு கிரியை செய்கிறவராய் காணப்படுகிறார். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், வசனத்திலே விதமாயிருக்கு, என் கரம் இவைகள் எல்லாவற்றையும் என்ன செய்யவில்லையா உண்டாக. இல்லை கவனிங்க, இந்த வசனம் ரொம்ப தொட்டது. இந்த வசனத்தை நான் யோசித்து இருந்த போதே இந்த வசனத்தை பார்ப்போமா? எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்கள். என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் என்ன செய்தது? என் கரம் என்ன செய்திருக்கிறது? இவைகளெல்லாம் அண்ட சராசரத்தையும் கர்த்தருடைய கரம் உருவாக்கி, அவர் உருவாக்கிற ஜனங்களாய் காணப்படுகிற நம்மையும் கர்த்தர் பாதுகாக்கிறார். அதனால் 5 காரியங்களோடு சொன்னேன். உள்ளங்கையில வரையப்பட்டிருக்கிறோம் என்றால் அவர் எப்போது நம்மை கவனிக்கிறவராய் பார்க்கிறவராய் பார்வையிலே நாம் காணப்படுகிறோம். 2வது காரியம், அவருடைய கையிலிருந்து ஒருவரும் பறித்துக் கொள்ள முடியாது, நாம் பாதுகாப்பாய் காணப்படுகிறோம். 3வது காரியம், வலது கரத்தில் 7 நட்சத்திரங்கள் அதோடைய கரிசனையை காட்டுகிறது. 4வது காரியம், கர்த்தர் தம்முடைய கரத்தினாலே மறைத்தார் என்பது தேவனுடைய வாக்குத்தத்தத்தில் அவர் எவ்வளவு உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்பதை காட்டுகிறது. 5வது காரியம், கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம் என்பது ஆளுகையும் அதிகாரத்தையும் விலையேற பெற்றவர் என்பதையும் அது காண்பிக்கிறதா இருக்கு. விலையேற பெறாத எந்த ஒரு பொருளையும் அவர் தன்னுடைய கையில வைத்து கொள்வது, விலையேற பெற்ற வஸ்துக்களை தான் தன்னுடைய கரத்தில் வைத்து. அதனால் நாம் விலையேற பெற்றவர்கள் கர்த்தருடைய பார்வையில் நாம் சாதாரணமானவர்கள். நம்முடைய தலைகளை தாழ்த்துவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போமா. காலையிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த வார்த்தைகளை நினைத்து கர்த்தரை ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நீங்கள் அவருடைய பார்வையிலே இருக்கிறீர்கள். நீங்களுடைய கரத்தில் பத்திரமாய் பாதுகாப்பாய் இருக்கிறீர்கள். கர்த்தர் மேல கரிசனையுடையவராய் காணப்படுகிறார். மாத்திரமல்ல, கர்த்தர் நம்முடைய வார்த்தையில உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். வாக்குத்தத்தங்களில் உண்மையுள்ளவர். 5வது காரியம், நீங்கள் தேவனுடைய கரத்தில் விலையேற பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, விலையேற பெற்றவர்கள். ஆண்டவரே, எங்களை விதமாய் வைத்திருக்கிறீர்கள். உடைய கரம் எங்களை விதமாய் மாற்றி இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம்.
உடைய கரங்களுக்கு செய்கிற நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? ஹalleluya ஹalleluya. நன்றியோடு துதிக்கிறான், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறான், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உடைய கரத்தினால எல்லாம் எங்களுக்கு ஆகும். 11வது மாதத்துல எல்லாம் ஆகும் என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம். உடைய கரத்தினால எல்லாம் ஆகும் ஆண்டவரே. உடைய கரம் எல்லாவற்றையும் செய்யப்படுவதற்காக ஸ்தோத்திரம். உடைய கரம் ஆண்டவரே கிரியை நடப்பிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய கரம் செய்து முடிக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. தனமாரா சந்தரா நிமாரானா பௌதா ரஷத்துல் மித பௌரா வங்கர ருதிமி மமாலாசியா சத்துருஷ்யா மிதமர மனந்த நிந்தலர ரோஷியா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம். எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்க போகிற தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலவெளியில ஹalleluya ஹalleluya எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிறவர். ஹalleluya கம்ப்ளீட். ஹalleluya ஹalleluya ஹalleluya. என்னுடைய சகல காரியத்தை முடித்து தர போகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஹalleluya ஸ்தோத்திரம். இந்த காலை விட நம்ம இந்த கர்த்தரை ஸ்தோத்திரம்.